சந்தேகமே இல்ல. இதுதான் உண்மையான பவர். எல்லாருமே இதுக்கு மரியாதை கொடுத்தாகணும். இதுதான் ஆட்டோனமஸ் அல்ட்ரா உள்ளுணர்வு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம டே 1 இந்த கேமில். இன்றைக்கி நம்ம இந்த கேமை எப்படி க்ரோ பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பிளாங்க்லாம் எடுக்க சொல்லுது நம்ம என்ட்ரி ஆகிறதுக்காக. நம்மக்கிட்ட வெறும் 7500 தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறையா காரை வாங்குகிறோம், நிறையா காரை விற்கிறோம், நிறையா காசு சம்பாதிக்கிறோம். நம்மக்கிட்ட 7000 கார் ஃபஸ்ட்டு இருக்குதானே எனக்கு டவுட் ஆகுது. பார்க்கலாம் எவ்வளோ கார் தரானுங்கன்னு. 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா எவ்வளோக்கு தரான்னு பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை தொட்டு ஆள் தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். அப்போ தான் உங்களாலையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம நெய்பர் வீட்டுக்கு போகலாம். ஐயோ, பஸ் டிக்கெட்டே 200 ரூபா வாங்குகிறான். ரொம்ப திருடனுங்களாகிறானுங்களே. மேடமா ப்ரோவா எவ்வளோ காரு? என்னது 1954 ரூபா தானா? சரி, ஒன்று வாங்கியாச்சு கைஸ். இப்போ நம்ம நேராக கார் எடுத்துகிட்டு போகலாம். கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட கராஜில் பார்க் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு எவ்வளோ காசுன்னு ரேட்டு போட்டுடலாம். 1957 ரூபாய்க்கு கார் கொடுத்துக்கிறான். நம்ம ஒரு 5000 ரூபாய்க்கு போடலாமா? 5000 ரூபாய்க்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒர்த்து. ஐயோ மரம் நவுத்தி போய்க்கலாம். போச்சு, இடிச்சிருவோம். இடிச்சுட்டுனா சோழி முடிஞ்சு காருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உடையிலையோ நம்ம போய் காரை அப்படியே நேராக போய் பார்க் பண்ணிடலாம். வாரமாக போய் இது என்ன பிளாக் ஆயிடுச்சு ஸ்க்ரீனு. சரி, இறங்க சொல்லுது. புதுசுனால இறங்க சொல்லுது. உள்ளார போய் என்னடா கேட் என்ன அடிக்குது. இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டரில் தான் உட்கார முடியும். கம்ப்யூட்டரில் உட்காந்து காசு எவ்வளோ போடணுன்னு அவங்க சொல்லலை. அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளே போட்டுடலாம். 5000 போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5000 வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 50000 சாய் 50000 போட்டனாடி. ஒரு 0 கேன்சல். இப்போ கரெக்டு. இப்போ நம்ம வந்துடலாம். இப்போ டேரெக்டாக நம்ம வெளியே போயிடலாம். எங்கடா வெளியே போக முடியுது? வெளியே போ. என்ன கிளிச் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே கஸ்டமரா? இத்தனை பேரா? மேடம் எவ்வளோ வாங்குறீங்க? 5000 ரூபா ரேட்டு சொல்கிறேன். 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா வாங்குங்க. இங்கே டீ எல்லாம் விற்கலை. 10 ரூபா கம்மி பண்ணு, 1 ரூபா கம்மி பண்ணு. நல்ல வேலை வாங்கிட்டான் 5000 ரூபாய்க்கு. இல்லைனா துரத்தியே விட்ருப்பேன் கடையை விட்டு போடின்னு. இப்போ நம்ம டேரெக்டாக இது எங்கேயோ பஸ் ஸ்டாப்பில் போக சொல்லுது. 200 ரூபா கொடுத்து இப்போ நான் கண்டெய்னருக்கு போகணுமா? கண்டெய்னர் இல்லைன்னா இருக்குது அங்கே ஏதோ கண்டெய்னருக்கு போக சொல்லுது. சரி, வந்தாச்சு. என்னது இது? ஸ்லீப்பிங். இங்கே தான் நம்ம வீடா? சூப்பர். என்னது ரிசல்ட்டா? 941 ரூபா சம்பாரிச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லுது மணி ஸ்பெண்ட்டு என்னென்னமோ காமிக்குது. சரி, இன்னொரு 5000 ரூபா கிடச்சிக்குது கைஸ். சூப்பர். என்ன ரோல்ஸ் ரைஸ்லாம் வருது. சரி, ஏதோ கண்டினியூ கேட்குது. சரி, கொடுத்துடலாம் கண்டினியூ. ஐயா, மர்சிடிஸ் பென்ஸ்லாம் நின்றுக்குது. ஐயா, போர்ஷ் நம்ம இடத்துல வந்து விற்றுட்டுக்கிறானா? சரி, விற்றுட்டு போகலாம். ஒரு நாள் வாங்குறேன்டா டே. இப்போ நம்ம டேரெக்டாக கார் நெய்பர்ஹுட்டுக்கு போகலாம். நெய்பர்ஹுட்டில் போய் எதாவது கார் வாங்கலாம். நேராக ஒரு கார் இருக்குது, இதே வாங்கிக்கலாம். 14000 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. 7000 ரூபா. சரி, வாங்கிக்கிறேன் கைஸ். ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு நேராக போகலாம். நம்ம ஏரியாவுக்கு என்ன போக முடியுது? என்னடா இது டான்ஸ் ஆகுது காரு? இதில் எதாவது போட்டுக்கிறீங்களாடா டே? இறங்கி பார்க்கலாம் ஒரு தாட்டி. என்ன கார் டிஸ்கோ டான்ஸ் ஆடுது? என்னாச்சு இதுக்கு? எதுவுமே இல்லையா? கார் தகரத்தையும் ஆடுது. சரி, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது காரு. சரி, ரைட்டு, ஆடுது. இப்படி ஆடலாம். ஆடினா எப்படி? ஐயோ, என்னடா இது காரு? ஐயோ மாமா, நல்ல வேலை பிரேக்கு போட்டேன் சடனு. இல்லைனா கார் ஒரே வீலிங்லேயே போயிருந்துருக்கும். போச்சு. பிரேக். அப்பா, ஐயோ, எவ்வளோ ஜஸ்ட்டுங்க சாமி. எவ்வளோ ஜஸ்ட்டில் ட்ரிஃப்ட் அடிச்சு தப்பிச்சுக்கிறேன் கைஸ். இங்கே இருக்குது, அது வேறு கட்டி போட்டு வச்சுக்கிறானுங்க. டே இடிக்காதா டே. ரைட்டு, உடச்சி வச்சிட்டானா? என்னத்தை உடச்சானோ? சரி, நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். எதுலையும் இடிக்காமல் போனால் சரி.
ரைட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். இன்னும் ஐயோ இங்கே ஒன்றா எல்லா இடத்துலையும் தப்பிச்சு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம டேரெக்டாக இந்த கார் எடுத்துகிட்டு போய் பார்க்கு பண்ணி இடிச்சாச்சு. டேரெக்டாக வந்த உடனே ஒரு இடி டேரெக்டாக பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த குப்பையெல்லாம் எடுத்து நம்ம டேரெக்டாக அந்த டஸ்ட்பினில் போட்டுடலாம். இல்லைன்னா குப்பைக்குது எவனும் வராமல் போயிட்டானா நம்மளுக்கு வம்பு. கார் வாங்காமல் போயிட்டானா இப்போ என்னடா இதே திறங்க இங்கே இருக்குதா டோரு. நான் தப்பாக திருவேன்னா ஓப்பன் பண்ணிடலாம் கதவை எல்லாத்தையும். இப்போ நம்ம டேரெக்டாக இதில் வந்து எவ்வளோ காசு போடலாம். காடி 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 12,000 போடலாம். எவனா வாங்குறானான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே கேன்சல் பண்ணிடலாம் ஒரு 0. ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வெயிட் பண்ணலாம். எவனா வாங்குறானா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த கார் எப்போ வாங்குவான் எவன் வாங்குவான்னு தெரிலையே. டக்குன்னு எவனா வந்து வாங்குடாடே அடுத்த கார் வாங்கி விற்கணும். சரி நம்ம அதுக்குள்ளே இவன் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த கார் எவ்வளோக்கு பார்த்துறீங்க மேடம்? எவ்வளோ இந்த காரு சொல்லுங்கள்? இந்த காரு 4,58,000 வாங்குறியா? சாமி உன் காரும் வேணாம், நீ சொன்ன காசும் வேணாம், நீயே வச்சிக்க. நான் கிளம்புறேன். நான் போய் காசு பொறுக்கலாம் கைஸ். சரி காசு இல்லை ட்ராஸு. எவனா வந்துக்கிறானா இல்லையா? ஏதோ குப்பன்னு காமிக்குது. இங்கே தான் இருக்குது அந்த டேர்ட்டி கலெக்ட் ட்ராஷ். இதுதான் அந்த டேர்ட்டின்னு காமிக்குது. அதான் சொன்னேன் குப்பை இருக்கிறனால எவனும் வரலையோ இல்லையா? ஏதோ பிரச்சனை. சரி வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். வந்துடுவானுங்க அதுக்குள்ளே. எவனா ஒருத்தனாச்சும் வருவான்ல. நம்ம இப்போ போகலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பிளேஸ் ஓப்பனில் இருக்குதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜங்க் யார்டில் போய் இங்கே மெட்டல் பார்ட்ஸ்லாம் பொறுக்கி அவனுக்கு தந்தால் காசு தருவான். இதோ இங்கே பாருங்கள் ஸ்டேரிங்கு. இதோ இந்த கார் இல்லை, இதோ ரேடியேட்ரு. அப்புறம் இங்கே ஸ்டேரிங் வீலுக்குது. 2 பொருள் ஆயிடுச்சா? இன்னும் 4-5 பொருள் பொறுக்கணும். இது என்னன்னு தெரில. ஏதோ இரும்பு பொருள் மாதிரி இது ஒரு ட்ரெஸ். இங்கே ஏதோ இது ஒன்று 4. திரும்பி இன்னும் எங்கே இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. இதோ இது ஒன்று. வேறு எங்கே இருக்குது? இங்கே இது எடுக்க முடியாதா? இங்கே வேறு இது என்ன தெரியாது. இதுவும் எடுக்க முடியாதா? இதெல்லாம் எடுக்க முடியாது. சரி இங்கே ஒரு குண்டா வரான். இவன்கிட்ட தான் தரணும். 100 ரூபா தந்துக்கிறாங்க. 5 மெட்டல் கொடுத்ததுக்கு 100 ரூபா. ஒரு 5,000 ரூபா தந்துருக்க மாட்டா பைத்தியக்காரா குண்டா. நம்ம அடுத்த பொருள் போய் சரி எவனா கஸ்டமரே வரமாட்டேங்கிறானே. என்ன பண்ணுறது, என்ன பிரச்சனைனே புரியல. எனக்கு தெரிஞ்ச ஏதோ கம்ப்யூட்டரில் தான் ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ கம்ப்யூட்டரில் போய் பார்க்கலாம் என்ன ஃபால்ட்டுன்னு. என்ன நாட் ஆன் சேலா? அட சேலே ஆகலையா? இப்போ தாங்க எனக்கு புரியுது என்ன பிரச்சனைன்னு. இது வந்து ஓகே தொட்டு இங்கே புட்டிட்டு ஆன் சேலுன்னு கொடுக்கணும். அப்போ தான் இது ஆன் சேலுன்னு காமிக்குமா. இதோ இப்போ தான் சேல் பேனரே அடிச்சுக்கிறானுங்க பிக்கு சேலுன்னு. ஆடா இது தெரியாமல் போச்சே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வேறு எங்கேயா போய் கார் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். டேரெக்டாக நம்ம கார் மார்க்கெட் தான் போகிறோம். அங்கே போனால் அங்கே எதாவது உருப்படியான காராக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கார் மார்க்கெட்டில் தான் நல்ல இப்போ வாங்கின காரு பளிச்சுன்னுக்குது. ஐயோ ரிம்மெல்லாம் பலமாகுது ரிம்மெல்லாம். ஆண்டி ஐயோ மேடம் எவ்வளோ இந்த காரு? நான் வேறு 5,000 ரூபாய்க்கா? கேஷ் நம்ம 7,000 ரூபாங்க காரை இவங்க 7,000 ரூபாய்க்கு தராங்க. 5,000 ரூபாய்க்கே தந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு 7,000 ரூபாய்க்கு வாங்கினா இவங்க 5,000 ரூபாய்க்கு தந்துட்டாங்க. சரி ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேரெக்டாக இந்த கார் எடுத்து இடிக்காமல் உடக்கமாக நேராக பார்க் பண்ண போகிறோம். நம்ம ஆஃபீஸில் பத்திரமா உடைக்காமல் நேராக காரை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் பார்க் பண்ணிட்டு அடுத்த வேலை. எவனோ வாய வச்சிட்டான். 2.6 டேமேஜ். அதே காரு ப்ரோக்கன் டவுன் ஆயிடுச்சா? என்னடா இது ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போக மாட்டேங்குது. போச்சு சோழி முடிஞ்சு. கார் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? சரி டோ பண்ணிடலாம். டோ பண்ணுறது 400 ரூபாவா? சரி அவ்வளோதான். சரி போங்க 400 ரூபா போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நேராக இந்த பஸ்ஸை பிடிச்சி தான் போகணும், வேறு வழி இல்லை. ஜாலியாக காரில் போயிட்டு இருந்தோம். இப்போ என்னடானா பஸ்ஸில் போக வேண்டியதாகுது. கார் எங்கேயோ போச்சு. அங்கே இருக்குது போச்சு. இப்போ அங்கே போய் ஃபஸ்ட்டு இங்கே கஸ்டமர் இருந்துக்கிறான். இவன் வாங்கினான்னா கூட பரவாயில்ல. 1000 ரூபா இருக்குது. கார் எவ்வளோ செலவு போடுறானோ அவன். எவ்வளோடா தம்பி? 9,000 ரூபாவா? இவன் தர முடியாதுப்பா. ஒரு 11,000 ரூபா சொல்லிங்கன்னா வாங்கியிருக்கலாம்.
டீல் டன் பண்ணிடலாம். இந்த காரில் அப்படின்னா குறைச்சிரும் உனக்கு. ஓடாடி. சரி, இங்கே இத்தனை கார் வருது, நம்ம காரை போய் பார்ப்போம். என்னத்தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம கார் எவ்வளோ சொல்கிறான் ரேட்டுன்னு. இப்போ நம்ம நேராக அந்த இடத்துக்கு போகலாம். இது என்ன பெரிய காராக தொங்க விட்டுக்கிறானுங்க மேலே. நம்மகிட்ட குத்துருந்தா நம்மளாச்சும் விற்றுருக்கலாம். எங்கடா காரை காணாண்டி? எங்கடா போச்சு? அங்கே இருக்குது. அத்தானே பார்த்தேன். என்னடா கார் திட்டிகிட்டு போயிட்டீங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை இங்கே தான் இருக்குது. எவ்வளோப்பா ரெடி பண்ணா? என்னது 1672 ரூபாவா? போடா டேய். காசெல்லாம் இல்லை, கிளம்பு. நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். நீ என்னமோ பண்ணு. காரு புரோக்கன் டவுன்னு போகாதா? சரி, இந்த காரை நீயே பத்திரமா வச்சுக்க. போயிட்டு நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? நீயே வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. என் காரை பார்த்து வச்சுக்கடாடே. உன்கிட்ட தான் விட்டுட்டு போனேன். பார்த்து வச்சுக்க. சரியா? ஓகேவா? ஓகே ஓகே. பத்திரமா பார்த்துக்கடாடே. நான் போயிட்டு அப்புறம் வரேன் காசோட. சரி, நம்ம போகலாம். நம்ம காரு அங்கே விற்கிறானுங்களா, வாங்குறானுங்களா இல்லையான்னு பார்க்கலாம். எவனா வாங்கினான்னா பரவாயில்ல. டே வாங்குங்கடா, ஒரு 11,000 போட்டு எவனா உருப்படியாக வாங்குடா. டே எவ்வளோக்குடா வாங்குற தம்பி? டே எவ்வளோக்கு வாங்குற காரு? எவ்வளோக்கு வாங்குற நீ? எவ்வளோக்கு வாங்குற? 8,000 9,000மா? நீ கிளம்பிடு. அடி வாங்கிக்காத என்கிட்ட. அடி வாங்கிக்காத போயிடு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓடியே போயிடு. சரி, நம்ம காசு கம்மி பண்ணலாம். அப்போ வாங்குறானுங்களான்னு பார்க்கலாம். 11,000 மாற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஆமாம், 11,000 மாற்றலாம். அப்போ தான் நம்மளுக்கு பெஸ்ட். 11,000 முட்டை. இது கரெக்டு. புட்டு ஆன் சேல். இப்போ வெளியே பார்க்கலாம். எவனா வரீங்களா? டே வந்து வாங்குங்கடா. டே எவனும் வரல. டக்குன்னு வந்தீங்கன்னா விற்பேன். சரியா? டே தம்பி, நீ வாங்கிப்பியா? எங்கடா 500 கொடுத்த உடனே காணாம போயிட்டான். போச்சு 500. ஓ மை காட், என் 500 திருட்டிட்டு ஓடி போயிட்டான். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவு போகுது. ஏன்னா எவனும் நம்ம காரை வாங்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தட்டு ஆல் தட்டு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எவனா வரானான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக ஸ்டார் பார் இங்கே போகலாம். இங்கே எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். என்ன இது? இங்கே எவனா இருக்கிறீங்களா? 7 ஸ்டார் பார் இங்கே. தம்பி என்ன ஆகுதுப்பா வாங்கிட்டா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய் பாய்.